வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷம், அனுகூலங்கள், தெய்வ மார்க்கத்தில் சந்தோஷங்கள், மகான்கள் தரிசனம், மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்றுவிட்டு வருவது, மனதிற்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பது, பணத்தினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில், தொழிலில் திடீரென ஒன்று நல்ல முடிவு ஏற்படும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தவர்கள் கூட சமாதானம் செய்யக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, பயணம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக எந்த பயணங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று செய்யாமல் இருந்த ஒரு அமைப்பு மாறி தொழில் அமைப்பில் திடமான முடிவை எடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை மணி 6:23 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மை. அரசமைப்பு, கௌரவம் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவதற்குண்டான உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மாலை மணி 6:24 சந்திராஷ்டிரம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ மேலதிகாரிகள் உங்களுக்கோ பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்குண்டான சந்தோஷ அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கும் படைப்பாளிகளுக்கு புது அமைப்பு கிடைப்பதற்குண்டான யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம், தொழில், உத்தியோகத்தில் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை என்றாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் விளையாட்டாக கூறக்கூடிய கருத்துக்கள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். காதல் அமைப்பிலும் அவ்வாறே. எனவே தேவையில்லாமல் பிறரை நம்பி யாரையும் உங்களிடத்தில் இருப்பவர்களிடம் குறை கூறாமல் இருப்பதும் கேலி கிண்டல் செய்யாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், தொழிலமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி எல்லாம் ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்தி. புது தொழிலமைப்புக்கு உத்தரவாதம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய தாய் தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த விநாயகர், ஆஞ்சநேயர் கோயிலை மனதார நினைப்பது இன்றைய நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது துலாத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் காணப்படும். இரவு நேர பயணங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில், பழக்க வழக்கத்தில், கூடா நட்பு விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் விருச்சகத்து நன்மை.
மற்றபடி தொழில் விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை மிக கவனமாக புது அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமை ஏற்படுத்தும். தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. அரசமைப்பில் மிகப்பெரிய கௌரவம் கிடைப்பது. புது ஒப்பந்தங்கள், புது தொழில் அமைப்புகள், புது பதவி உயர்வுகள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் புது முயற்சிகள், புதிய விஷயங்கள், திடீரென்று பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு புதுவிதமான தொழில் அமைப்புக்கு ஏற்றமும் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத பலவிதமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலை, நெருப்பு போன்ற இடங்களில் மிக கவனம். தேக ஆரோக்கியத்தில் மனம் ஒழுங்கு இல்லாமல், மனம் அலைப்பாய்வது இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அந்த விஷயத்தில் கும்பத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக முக்கியமாக காணப்படுகிறது. உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவதற்கு காணப்பட்டாலும் இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கப்பெறும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் செலவினங்கள் அதிகமாக காணப்படும். அதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அதே சமயத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கும் அவர்கள் மன நோகடிக்காத பார்த்துக்கொள்வது மீனத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு, மேல் படிப்பு போன்ற விஷயங்கள் மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் சிலருக்கு. அதற்காக அவர்களிடம் கோபதாபப்படுவது இந்த காலகட்டத்தில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.